சித்தலி கருப்பா உங்கள் துணையோடு எனது குருவான புதுக்கோட்டை ஜெயராஜையா அவரோட ஆசையோடையும் நான் முத ஜாதகம் கற்றுக்கிட்டேன். அந்த பெரிய கடலில் ஒரு துளி தண்ணி எடுத்து என் தலையில் தெளிச்சிருக்கேன். அதை வச்சு எனக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறேன். ராசி பலன்கிறது வந்து கோச்சாரத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. ஒரு நாளைக்கு வந்து எத்தனை பேர் பிறந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரே ராசி தான் இருக்கும். அதனால் வந்து அந்த உங்களுக்கு தனிப்பட்ட இதுக்கும் கோச்சாரத்துக்கும் சம்மந்தம் வந்து பெரிய அளவில் இருக்காது. ஏதோ ஒரு இது இருக்குனாக்கா 7.5 சனி, அஷ்டமத்து சனி, உங்கள் ஜாதக கட்டத்தில் இருக்க கோள் மேலே கோச்சார கோள் வந்து பயணம் செய்யும்போது, இப்போ குரு மேலே ராகு பயணம் செய்யும்போதோ, இந்த மாதிரி இதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் வந்து வருட கோட்கள் பயிற்சியில் மட்டும்தான் கோச்சாரம் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணும். மற்றபடி கோச்சாரம் உங்களை எதுவும் பண்ணாது. அப்படி ஏதோ எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒரு ஆள் சொன்னாங்க. அதுக்கு காரணம் வந்து பனைமரத்தில் காக்கா உட்கார பனம்பழம் விழுந்த கதை அப்படி மகளா இருந்தது. மற்றபடி அதில் எதுவும் கிடையாது. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் என் ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன். நான் நிறையா வலைவலிகளில் வந்து இதுக்கு முன்னாடியும் சரி இப்படியும் சரி கற்றுக்கிறதுனால பார்ப்பேன். அதிக ஜாதகத்தை சம்மந்தமான காணொலிகள் நான் பார்ப்பேன். அந்த காணொலிகள் பார்க்கும்போது சிலர் சொல்கிறாங்க, மேச ராசி மேச லக்னக்காரர்களுக்கு இந்த வருட ராசி பலன், இந்த வருட கோச்சார பலன், சனி பயிற்சி, ராகு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நான் வந்து கும்ப லக்னம் மேசராசி, சரிங்களா? இதை வேணால் பார்த்துக்குங்க. நான் மேலே என்னோடய ஜாதகத்தை பற்றி விடுறேன். அது கும்ப லக்னம் மேசராசி. இப்போ வந்து கும்ப லக்னத்தில் நான் இருக்கவங்களையும் அவங்க வந்து ராசி பலன் சொல்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, கும்பராசி கும்ப லக்னத்தில் உள்ளவங்களுக்கு இது எடுப்படும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? நான் மேசராசி மேச லக்னம், நான் மேசராசி மேசராசி மேச லக்னம் 2 பேத்துக்குமே இது எடுப்படுங்கிறாங்க. இப்போ வந்து சனி எங்கே உட்காந்துருக்காரு, பாத சனி லாப சனியில் வந்து கும்பத்துக்கு உட்காந்துருக்காரு. அதுவே வந்து மேசத்துக்கு பார்த்தாக்க விரையச்சனியில் உட்காந்துருக்காரு. இப்போ நான் விரையச்சனின்னு எடுக்கவா லாப சனின்னு எடுக்கவா? அது கோச்சாரங்கள்ங்கிறது வந்து வேற. கோச்சாரங்கள் வந்து ராசியின் அடிப்படையில் இந்த உலகத்துக்கு சொல்லலாம். இந்த உலகத்துக்கு இது நடக்க போகுது, இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட மனிதர்களுக்கு வந்து ராசி பலன் வந்து அது இது கிடையாது. ஜாதக பலன் உங்களோட ஜாதகத்தை சனி பயிற்சியும் போது போய் பார்க்கலாம் எப்படி இருக்கு எனக்கு அப்படின்னு. அப்படி இல்லைனாக்க வருடத்தில் ஒரு முறை போயிட்டு எல்லா ஜாதகத்தையும் போட்டு எப்படி இருக்குது எங்களுக்கு, எதுவும் கண்டங்கள் எதுவும் இல்லைல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் காலத்தை கடத்தலாம். இல்லைன்றது வந்து இந்த உலகத்துக்கானது. ராசி பலன்கிறது வந்து உங்கள் கோச்சாரத்தில் வந்து இப்போ 7.5 சனி நடக்குதுனாக்க 7.5 சனி வந்து ராசியை வச்சு தான் நடக்கும். இப்போ நான் மேசராசிக்கு எனக்கு சனி பயிற்சி எங்கே போகுது, இதை வச்சு நான் சொல்லலாம். பல ஜோதிடர்கள் வந்து நீங்கள் இது உங்களுக்கு ஒத்து வரும், இது உங்களுக்கு ஒத்து வரும்னு அவங்க வந்து வலைவலியில் காசு சம்பாதிக்கிறதுக்காக அதை பதிவிடுறாங்க. நிறையா பேர் கேட்குறாங்க. அதுக்கான பதில் இது. தயவுசெய்து இந்த ராவண வாரிசு வலைவலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறேன். இன்னும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் இங்கே பதிவிடுவேன்.